சத்குரு ஸ்ரீ சதாசிவகுருமேந்திர திருவடிகளே சரணம். மையன்பர்களே, பூரணம் புரணம் என்று ஒரு வார்த்தை இந்த சித்தர் பாடலிலே ஒலித்துக் கொண்டிருந்ததை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். பூரணம் என்றால் உங்களுக்கு தெரிந்ததுதான், முழுமை என்பது பூரணம். இந்த முழுமை என்பது மனிதர்களாகிய நமக்கு இன்னமும் தெரியாமல் இருக்கிறது. அந்த பூரணம் என்கின்ற முழுமை எந்த ஒரு மனிதனுக்கு தெரிந்து விடுகிறதோ அவன் அந்த பூரணத்திலேயே திருப்தியாக இருந்து தானே பூரணமாக இருந்து விடுகிறான். அதனால் இறைவனை உணர்ந்தவர்கள், சித்தர்கள், ஞானிகள் இந்த பூரணம் என்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார்கள். அதற்கு இன்னும் சரியான தமிழ் சொல் முழுமை. முழுமை என்பது நம்மிடம் இருக்கின்ற இன்பங்களிலே இல்லாமல் இருக்கிறது. நம்மிடம் எல்லாமே இருக்கின்றன, ஆனாலும் அவை எவையுமே முழுமையாக இல்லாமல் இருக்கின்றன. காசு, பணம், சொத்து பத்து இவையாக இருந்தாலும் சரி, நம்மிடம் அது முழுமையாக இல்லாததினால்தான் அந்த குறையை நிறைவு செய்வதற்காக நாம் ஓயாமல் உழைத்துக் கொண்டு அதை முழுமையாக ஆக்க முடியுமா என்று வாழ்நாள் முழுவதும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். நம்மிடம் இருக்கின்ற அறிவு, இதுவும் முழுமையாக இல்லாமல் இருப்பதனால்தான் ஓயாமல் பல விஷயங்களை தெரிந்து கொண்டே வந்து அந்த குறைவுபட்ட அந்த அறிவை முழுமையாக்கி விட முடியுமா என்று நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால்தான் காசு, பணமோ வேறு விதமான எந்த கஷ்டங்களோ இல்லாதவர்கள் கூட இம்மாதிரியான வகுப்புகளுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். 20 வயதிலும் சரி, 60 வயதிலும் சரி. இதன் காரணம், இந்த அறிவு என்பது எங்கோ ஒரு இடத்திலே பூரணமாக இல்லாமல் இருப்பதனால் அதை பூரணமாக்கிக் கொள்வதற்காக மக்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். பல இடங்களுக்கு நிறைய தெரிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் அது பூரணமாக ஆகிய பாடு இல்லை. இதைப் போல இன்பங்கள், எல்லாவித இன்பங்களும் சாப்பிடுவதற்கும் நன்றாக வசதி இருந்தும் நன்றாக சாப்பிட்டாலும் கூட அதிலும் ஏதோ ஒரு குறை இருப்பதனால் சிறிது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பார்க்கலாமே என்று சாப்பிட்டு பார்க்கிறார்கள். ஏனென்றால் வீட்டிலே உள்ள சாப்பாடு ஏதோ நன்றாக இருந்தாலும் அது ஏதோ அந்த ஹோட்டல் சாப்பாடு அளவிற்கு இது இல்லை. பிறகு அந்த ஹோட்டலிலிருந்து வேறு ஹோட்டலுக்கு என்று இப்படி உணவிலே சாப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கிறோம் வாழ்நாள் முழுவதும். இன்னமும் நாம் பூரணமாக உண்டு முடியவில்லை. இப்படியே பாட்டு கேட்கிறோம், பலவித வாசனைகள் நுகர்கிறோம். பார்வை அதே திரைப்படம் தான், அதே ஒளியும் ஒளியும் காட்சியும் தான். ஆனாலும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் எங்கோ குறைகிறது. அது உள்ளே போய் முழுமையாக திருப்தி அடைய முடியாமல் நாம் இருக்கிறோம். அதனால் அதை உள்ளே அனுப்பி கண் வழியாக, காது வழியாக உள்ளே அனுப்பி அதை முழுமையாக ஆக்க முடியுமா என்று நாம் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் முழுமையாக்கிய பாடில்லை. அதனால் தொடர்ந்து முயன்று கொண்டிருக்கிறோம். இதே போல எல்லா இன்பங்களும், ஆண் பெண் இன்பம் உள்பட, அதைத்தான் சித்தர்கள் இப்படி வெளியிலே முயன்று கொண்டே இருக்கிறீர்களே, பூரணன் என்கின்ற அந்த இறைவனை நாம் தெரிந்து கொண்டு விட்டால் நாமே அந்த முழு பூரணமாக ஆகிவிடுவோமே என்று பாடல் பாடி நமக்கு சொல்லுகிறார்கள். அது என்ன சொல்லுகிறது இந்த பாடல்?
பூரணத்தை அறிந்தவர்கள் நடுநாடியில் நின்றாரப்பா என்று சொல்கிறார். பார்த்தீர்களா? நடுநாடி தான் இப்பொழுது நீங்கள் செய்த நாடி சுத்தி தியானத்திற்காக செய்தீர்களா? சுழுமுனை நாடி தியானம். இந்த பூரணம் என்பது நம்மிடம் இருக்கின்ற 2 நாசித்வாரங்கள், மூக்கு துவாரங்கள் வழியாக 2 வித காற்றுகள் சென்று கொண்டு இருக்கின்றன, இடைகளை பிங்களை. இந்த 2லும் இது அகப்படாமல் மூன்றாவதாக ஒரு காற்று, ஒரு நாடி, இடைகளை நாடி பிங்களை நாடி என்ற 2 நாடிகள், இதற்கு நாடி என்று பெயர். மூன்றாவதாக ஒரு நாடி, சுழுமுனை நாடிக்கு தான் அது பிடிபடுகிறது என்று அதை சித்தர் அந்த பாடலிலே சொல்லுகிறார். நடுநாடியில் நின்றார்களப்பா. அதைத்தான் நீங்கள் இங்கு வாரந்தோறும் அந்த நடுநாடியை சிறிது சிறிதாக பயிற்சி செய்கிறீர்கள். அதிகமாக பயிற்சி செய்தால் நீங்களும் சாமியாராகி விடுவீர்கள் என்பதனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இங்கு 2 நிமிடங்கள் மட்டும் அதை பயிற்சி செய்தால் போதும். அதிலே இறைவன் கண்டிப்பாக வந்து விடுவான் என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனால் வந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இப்படி நடுநாடி நின்றால் அந்த இறைவன் பூரணன் அந்த நடுநாடியிலே வந்தானப்பா என்று பாடுகிறார் பாருங்கள், இல்லையா? கேளப்பா பாரப்பா என்றெல்லாம் இப்பொழுது பாடிக்கொண்டிருந்தாலும் சித்தர் பாடல் பூரணன். அப்போ அந்த நடுநாடியிலே இறைவன் வந்து இறங்கிவிட்டால் உடனே அந்த பூரணம் என்கின்ற முழுமை என்பது என்ன என்று நமக்கு தெரிந்து விடுகிறது. அதற்கு பிறகு அவன் வெளியிலே சென்று இப்படி அறிவை முழுமைப்படுத்திக் கொள்வதற்கோ இல்லது அங்கங்களின் வாயிலாக அனுபவிக்கின்ற இன்பங்களை முழுமைப்படுத்திக் கொள்வதற்கோ முயலுவதில்லை. ஏனென்றால் பூரணனான இறைவனே நம் உள்ளத்தில் பூரணமாக ஆட்கொண்டு இருக்கிறான் என்பது அவர்களுக்கே தெரிந்துவிடும். அந்த திருப்தி என்பது வந்தவுடன் அவர்கள் பூரணத்திலே மிகவும் அதிலேயே ஆழ்ந்த அமைதியாக இருந்து விடுவார்கள். இப்படி சொற்பொழி செய்வதற்கு கூட அவர்களுக்கு அவ்வளவாக விருப்பம் இருக்காது. அமர்ந்தால் சுழுமுனை நாடி தியான கண்ணை மூடினால் அப்படியே அதிலே இருந்து விடலாம், அப்படியே இருந்து விடலாம் என்று தோன்றினால் அந்த அமைதியை விட்டு விலகி வருவதற்கு மனசு வராது. அது அவ்வளவு பெரிய நிம்மதியும் திருப்தியையும் தருவதனால் அப்படியே இருந்து விடலாம் என்றுதான் தோன்றும். ஆனால் பிறகு உலக மக்கள் காத்து கொண்டிருப்பார்கள். சரி, பேச வேண்டுமே, நான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், சரி என்று மெதுவாக அது வெளியிலே வந்து பிறகு பேசிக்கொண்டே இருப்பார். பேசிக்கொண்டிருந்தாலும் அந்த இறைவன் என்பவன் அந்த சுகம் என்கின்ற ஆத்ம சுகத்தை அவர்களுக்கு அருளி தந்து கொண்டே இருப்பான். அதனால் அந்த பேசுவதிலேயும் அந்த சுகம் பரவும். அதனால்தான் தொடர்ந்து கேட்கிறவர்களும் ஒரு போதை மயக்கத்திற்கு அடிமையானதை போல தொடர்ந்து வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். புரிகிறதோ புரியவில்லையோ, நாம் பின்பற்றுகிறோமோ பின்பற்றவில்லையோ, ஆனால் கேட்பதிலே ஒரு விருப்பம் வந்து விடுகிறது. அது என்ன என்றால், இந்த பூரணத்தை அனுபவிக்கிறவர்கள் அனுபவிக்கின்ற அந்த பூரணமான ஒரு சுகத்தினுடைய ஒரு சாரல், லேசான தொடுதல், அதை கேட்பவர்களுக்கும் உண்மையிலேயே சென்று அவர்களும் அதை ஏதோ ஒரு மிக குறைந்த அளவிலே அனுபவிக்கிறார்கள். அதனால் அந்த அந்த சிறிய குறைந்தபட்ச இன்பமே கூட சாதாரண உலக இன்பத்தை எல்லாம் விட அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் அவர்களால் தவிர்க்க முடியவில்லை. ஞாயிற்றுக்கிழமையானால் போய் அதிலே அமர்ந்து விடுகிறார்கள். அந்த அவர்களுக்கு புரியாமல் ஏதோ ஒரு நிம்மதி சுகத்தை அனுபவிக்கிறார்கள். இதுதான் லாபம். நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. இதுதான் முதல் லாபம். அடுத்த லாபங்கள் தான் உலகியலாக வேண்டிக் கொள்வதும் அவர்கள் ஆசீர்வாதம் செய்வதும் அதற்கான அனுகிரகங்களும். அவை 2ஆம் பட்சம் தான். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால்தான் இங்கே கூட அதை எழுதி போட்டு இருக்கிறோம். குறி சொல்வது கிடையாது. ஏன்னா 2ஆம் பட்ச விஷயங்களுக்கு அவை தானாக நடக்கும் பொழுது நடக்கட்டும், அவ்வளவுதான். ஆனால் இங்கு முதல் பட்சம் என்பது இந்த பூரணன் என்கின்ற இந்த இறைவன், அவனை பற்றிய மேன்மைகள், அந்த இறைவனை அந்த உள்ளத்திலே பெற்றால் எப்படி நடுநாடியிலே அவன் வந்து இருக்கிறான், அந்த
அவன் எப்படி இந்த உலக இன்பங்களை எல்லாம் விட தாண்டி ஒரு பெரிய இன்பத்தை, பேரின்பத்தை அதை அனுபவிப்பதற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். பிறகு அதை அனுபவிக்கிறவனும் பூரணன் என்கின்ற முழுமையானவனாக ஆகிவிடுகிறான். இதையெல்லாம் சொல்வதற்குத்தான் இந்த இடத்திலே நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இது அந்த பாட்டிலே அற்புதமாக நான் வரும்பொழுது கேட்டுக்கொண்டே வந்தேன். அற்புதமாக மிகவும் 2 வரியிலே நான் என்ன பேசுவது இன்றைக்கு என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். மிகவும் அற்புதமாக அதை பேச வேண்டிய பொருளும் பூரணன் என்று சொல்லிவிட்டு பிறகு அடுத்த 2 வரிகளே உடைத்து விடுகிறார். உண்மை இதுதான் இருக்கிறது, இதுவாக இருக்க நீதி வேதம் என்று சொல்வதும், சாதி என்று சொல்வதும், சாத்திரம் என்று சொல்வதும் அவர்கள் வழி செய்து வைத்திருப்பது பிழைக்கத்தானே என்று முடிகிறது. இப்படியெல்லாம் சொல்லி இருப்பது வேறு ஒன்றிற்கும் இல்லை, பிழைப்பதற்காக எப்படி வைத்துக் கொண்டார்கள் என்றும் சொல்லி முடித்துவிட்டது. அந்த பொருளை நான் அதிகமாக தொட விரும்பவில்லை. ஏனென்றால் அது பலருக்கு கோபத்தை கிளப்புகிறது. அப்படி பிழைக்கிறவர்களுக்கோ அல்லது அந்த பிழைக்கிற இனத்தை சேர்ந்தவர்களுக்கோ அதை ஏதோ குறைபாடாக சொல்லுகிறார் இவர். அதை மட்டம் தட்டு என்பது போல தோன்றிவிடுவதால் அதை நான் அதிகம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் உண்மை அதுதான். குருநாதரான சதாசிவ உர்மேந்திரரும் தனது ஒரு பாடத்திலே இதை சொல்லுகிறார். வேதம் என்பதும் அந்த நூல்கள் என்பதும் அவை ஏற்கனவே இறைவனை உணர்ந்தவர்கள் எழுதி வைத்து விட்டு செல்கின்ற குறிப்புகள். அவை அவருடைய அபிப்பிராயங்கள். இந்த விதத்திலே போனால் இப்படி இறைவனை அடையலாம், இந்த விதத்திலே போனால் இறைவன் இப்படி இருக்கிறான், இறைவன் அப்படி இருக்கிறான் என்று விதவிதமான அபிப்பிராயங்கள் தான் வேத நூல்கள். அவைகளை வைத்துக்கொண்டு அந்த மார்க்கங்களிலே முயன்று கடவுளை தெரிந்து கொள்வதற்கு பாடுபட வேண்டுமே தவிர எந்த ஒரு புத்தகமுமே இறைவனை அறுதியிட்டு கூறி இதுதான் முடிந்த முடிவான பொருள் என்று கூற முடியாது என்று சொல்லிவிட்டார். வேதம் மாத்திரமல்ல, பிற சமய புத்தகங்களும் கூட புத்தகங்கள் ஒரு குறிப்புகளாக நமக்கு உதவி செய்யும். கடவுளை தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு உதவி செய்வதற்காக வந்தனையாவையே தவிர மற்றபடி அவைகளையே அந்தம் என்று சொல்லி அவைகளையே முடிந்த முடிவாக சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார். நம்முடைய சுவாமிகள் ஒரு பாடத்திலே தெளிவாக சொல்லுகிறார். அபிப்பிராயங்கள், இறைவனை பற்றிய அபிப்பிராயங்கள் தான் அவை. அவைகளை வைத்து இறைவனை காண முயல வேண்டுமே தவிர இவையேதான் எந்த ஒரு நூலுமே, அது வேதமாகட்டும் அல்லது வேறு மத நூல்களாகட்டும், இறைவனை இதுவரை இதுதான் முடிந்த முடிவான என்று அறுதியிட்டு கூறுகின்ற நூல்கள் எதுவுமே இல்லை என்று சொல்லிவிட்டார் சுவாமிகள். புரிகிறதா? இது இவ்வளவுதான் நான் அதை தொட முடியும். அந்த சுவாமிகள் அந்தனராக இருந்து அவர் விரிவாக சொன்னால் அவர்களுக்கு தவறாகப்படாது. நான் பிராமினாக இருப்பதனால் நான் சொன்னால் அது எது வேதாந்தத்தை இவர் மட்டம் தட்டுகிறார் என்று. வேதாந்தம் என்பது பெரிய அளவிலே பரப்பிக்கொண்டு செல்கிறார்கள். வேதாந்தா, வேத அந்த வேதம்தான் முடிந்த முடிவான பொருள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், சென்று கொண்டே இருக்கிறார்கள். அதை அதிகமாக நான் சொல்ல தொட விரும்பவில்லை. ஆனால் அவைகளில் உண்மைகள் இருக்கின்றன என்பதும் உண்மைதான். ஆனாலும் அவைகளை சாத்திரங்களாக்கி சாதிகளாக பிரிப்பது பிழைக்கத்தானே என்று இந்த சித்தர் பாடிவிட்டு சென்று விட்டார். 18 சித்தரிலே அவர் எந்த சித்தர் பாடல் என்று தெரியவில்லை. அற்புதமாக அந்த 4 வரியிலே பூரணத்தை சொல்லி அதை உணர்ந்தவர்கள் எப்படி இருப்பார் என்று சொல்லி இந்த விஷயங்களை எல்லாம் பிழைப்பதற்கு செய்யப்பட்ட வழிகள் என்று சொல்லிவிட்டு போய்கொண்டே இருந்து விட்டார். அவ்வளவுதான். அவர் அதை எடுத்து ஒரு பெரிய பிரச்சாரம் செய்து பெரிய விரிவான நூல்கள் எழுதி அதை பரப்புவதற்கு ஆட்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். இல்லையா? தேவையும் இல்லை. ஏனென்றால் சித்தர் பாடல் அவர் யார் எழுதினார், எப்பொழுது எழுதினார், எப்படி வந்தது என்றே தெரியவில்லை. இன்றும் சித்தர் பாடல்கள் ஓலைச்சுவடியிலே வந்து சேர்ந்து தானாக புத்தகம் போட்டு அது மக்கள் கையில். இதற்கென்று இன்னமும் ஒரு மடாதிபதியோ ஒரு குருவோ ஆச்சாரியனோ அதுக்கு கிடையாது 18 சித்தர்களுக்கு. ஆனால் அது பாட்டுக்கு கால வெள்ளத்தை நீந்தி அது மிதந்து கொண்டே வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நூலாக போட்டார்கள், ஓலைச்சுவடியா இருந்தார்கள், பிற புத்தகமாக போட யாரோ போடுகிறார்கள், யாரோ ஒருவர் இசையமைக்கிறார், பாடுகிறார், எல்லாம் மக்கள் வாக்கி அதை போட்டு கேட்கிறார்கள். அதற்கென்று பரப்புவதற்கு தனியாக எந்த அமைப்புமே இன்னும் இல்லை. நாம் வேண்டுமானாலும் 18 சித்தர்கள் சங்கம், 18 சித்தர் பீடாதிபதி மடாதிபதி என்று ஏற்படுத்திக் கொள்ளலாம், அது தனி. ஆனால்
இந்த வேதாந்தம் என்பதை போல வேத பிரச்சாரம் அல்லது பைபிள், குர்ஆன் என்ற பிற மத நூல்களை பிரச்சாரம் செய்வதை போல இந்த சித்தர் பாடல்களுக்கு கிடையாது. அந்த அமைப்புமே முன்வருவதில்லை. வராதது நல்லதாக போய்விட்டது. அதனால் அந்த உண்மை பாதிக்கப்படாமல் அவை இருக்கிறது. யாரோ ஒருவன் கையில் எடுத்து சித்தர் பாடல்களை நான் செம்மைப்படுத்த என்று செய்தான் என்று அந்த ஒருவன் உண்மையாக இருப்பான். அதுக்கு பிறகு அந்த பாதியிலே பணி முடியும் பொழுது உடனே அவர் விட்ட பணி யார் தொடர்வது என்றால் அவர் நம்ம ஜாதிக்காரா, அதனால நம்ம ஜாதிக்காரனா பார்த்து அவங்க ஒருத்தனை போடுன்னு போட்டுருவான். அவ்வளவுதான். அவன் உடனே பாரப்பா சித்தர் பாடலிலே உடையார் இருக்கிறான்னு பாடுறான். கவுண்டரை வந்தார்னா யாரப்பா சொன்னது, அங்கு கவுண்டர் தான் இருக்கிறார்னு முடிஞ்சு போச்சா. நல்ல வேலையாக இல்லாமல் போய்விட்டது. அதனால் இவைகள் கால வெள்ளத்தை தாண்டி அவைகள் உருக்குலையாமல் இருக்கிறது. இந்த மற்ற புத்தகங்கள் எல்லாம் அமைப்புகள் இருந்து அவைகளை பிரச்சாரம் செய்கிறேன் என்று இறங்கியதால் அவர்கள் வேறு வழி இல்லை. உடனே இறைவன் 4 ஜாதியை படைத்தான் இல்லையா. ஒரு கவுண்டர் இறங்கி எழுதியிருந்தாருன்னா அவர் அப்படிதான் எழுதிட்டு இருப்பார். இறைவன் 4 ஜாதியை படைத்தான். அவர் கவுண்டர் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும் ஒன்னுடுவான், சொன்னாருன்னு சொல்லிடுவான் அவன். ஆனா கவுண்டருக்கு இல்லை, கிடைக்கல. ஒரு முதலியார்கள் ரெட்டியார்கள் கட்சியில் அவர் எழுதிடுவார். ரெட்டியார் தான் அந்த உலகத்துக்கு முதல்ல படைக்கும் போது ஒரு ரெட்டியாரை ரெட்டியாரு இதான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் என்று சொன்னார். எல்லாரும் ரெட்டியார் சொல்றதான் கேட்கணும் எழுதிடுவான் இல்லையா. நம்ம ரெட்டியார் நம்ம ஓணுன்றதை விட்டு கொடுக்க முடியுமா? கண்டிப்பா அது ரெட்டியார் கையில மாட்டல. இப்படியே யார் கையில மாட்டாம, ஆனா யாரோ ஒருத்த கிட்ட மாட்டிக்கிச்சு. உடனே ஆம்பூச்சி எழுதிட்டான். முதல் ஜாதியா எங்களை தான் படிச்சார், இவங்க சொல்றதுதான் எல்லாம் கேட்கணும்ட்டார், இவங்க தான் கடவுள் முடிஞ்சு போச்சா. இது இந்த போல. அதனால அது பெரிய அளவுல பரப்பு, ஏதாவது ஒரு அமைப்பு பரப்பும் பொழுது அதை பரப்புவர்களுடைய துர்புத்தியும் அதிலே நுழைந்து விடுகிறது, நுழைந்து அதை கெடுத்து விடுகிறது. நல்ல வேலையாக சித்தர் பாடல்கள் அந்த அளவுக்கு பரவவும் இல்லை இல்லையா. தமிழ்நாட்டை தாண்டினால் யாருக்கு தமிழ் சித்தர் பாடல் தெரிய போகிறது? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிறது. பரவாயில்லாலும் பரவாயில்ல, அந்த மூல ஓலைச்சுவடிகள் அந்த எழுத்துக்களில் இந்த ஜாதி உள்ளே புகாமல் அது காப்பாற்றப்பட்டு விட்டது. இல்லென்றால் நான் சொன்ன இந்த நிலைதான் ஏற்பட்டிருக்கும் சித்தர் பாடல்களுக்கும். அதனால் அது ஒரு பெரிய நல்ல ஒரு பிரசதம். ஆனால் இந்த புத்தகங்களில் உண்மைகள் இருக்கின்றன. வேதத்திலும் பைபிள், குர்ஆன் இவைகளிலும் உண்மைகளும் இருக்கின்றன. அது இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த உண்மைகள் அவைகள் திரிக்கப்பட்டு கெடுக்கப்பட்டு விட்டன. பிற பிற்சேர்க்கைகளினால், இடைச்செருகல்களினால் அவைகள் திசை திருப்பப்பட்டு விட்டன. இதுதான் உண்மை. அப்படி இந்த உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் குருநாதர் சொல்வது, சித்தர் சொல்வதுதான், இந்த நடுநாடி என்கின்ற சுழுமுனை நாடியை நாடி அவைகளிலே யார் தேறுகிறானோ அவன் பூரணத்தை அறிந்து கொண்டால் அந்த பூரணமே தான் எந்தெந்த புத்தகங்கள் வரிகளில் எந்தெந்த பகுதிகள் தன்னை சொல்லுகின்ற அந்த உண்மையான பகுதிகளை கண்டிப்பாக நம் கண்ணுக்கு காண்பித்து விடுவான், நமக்கு தெரிவித்து விடுவார். அதனால்தான் பிரச்சாரம் 2 வகைப்படும். சமய பிரச்சாரம் 18 சித்தர் போலதான் முடிந்த முடிவு, மீதி எல்லாம் அடித்து நொறுக்கு என்ற ரீதியான போனால் அது ஒரு விதமான சமயமாகிவிடும். இது சமய பிரச்சாரம், அது அல்ல. இது ஆன்மீக பிரச்சாரம் என்பது உண்மையை நாமே தெரிந்து கொள்வது எப்படி என்று நம்மை செம்மைப்படுத்துவது இல்லையா. அதற்கு முன்னால் பாடல் கேட்டீர்கள், நமச்சிவாயவே நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லி. இப்படி பக்திக்கு அந்த நமச்சிவாயம் சொல்லுகிறது, ஞானத்திற்கு இந்த சுழுமுனை நாடி என்கிற நடுநாடியை அந்த சித்தர் பாடல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதனால் நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் பிறகு அதே வேதத்திலிருந்து எவையெல்லாம் தவறானவையோ அவையும் நம்மிடம் வராது, சரியானவை மட்டும் வரும். அதே போல அந்த பைபிள், குர்ஆன், வேறுவித நூல்கள் எவையாக இருந்தாலும் கூட அவைகளும் அந்த உண்மை தன்மைகள் நமக்கு இறைவனால் புலப்பட்டுவிடும்.
அதே போல உபநிடதங்கள் என்பவை இருக்கின்றன. கீதையும் அதே போல இருக்கிறது. ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இன்றைய தினம் எந்த ஒரு புத்தகமும் அது வேதமாக இருக்கட்டும், இந்துக்களின் வேத நூல்களாக இருக்கட்டும், அல்லது பைபிளாக இருக்கட்டும், அல்லது குரானாக இருக்கட்டும், அல்லது வேறு விதமான கிரந்த் சாஹிப் என்கிறார் சீக்கியர்களுடைய வேத நூல், எவையாக இருந்தாலும் அவைகளை நாம் கற்று தெரிந்து அதனை நாம் பின்பற்றக்கூடிய இருக்கிறதா என்று தெரிந்து அவைகளை பின்பற்றுவதற்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர, அவைதான் முடிவான புத்தகம் என்று அதற்காக ஒரு குழுவோ அதற்காக ஒரு சண்டைக்கோ நாம் போகக்கூடாது. அதிலே போவது வீண். அந்த புத்தகத்தை யாராவது அழித்தால் காப்பாற்றலாம். வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவன் பைபிளை அழித்தால் ஏனப்பா அழிக்கிறாய், இருக்கட்டும் என்று சொல்லலாம். இதே போல குரானை அழித்தால் சொல்லலாம். இதே போல வேதங்களை அழித்தால் அதை சொல்லலாம் நம்மால் முடிந்தால். ஆனால் நாம் இதில் எதிலும் போய் கலந்து கொண்டு, ஏனால் இப்பொழுது எல்லாமே பரவி கொண்டு வருகிறது. நவீன நாகரிக உலகத்திலே கணினிமயமாக்கப்பட்டு விட்டதால் வேகமாக தகவல் பரிமாற்றங்கள் இதை பயன்படுத்துகிறார்கள். எல்லா சமயத்திலும் பயன்படுத்துகிறார்கள். ஒரு பக்கம் பைபிளை இதுதான், ஒரு பக்கம் குரானை இதுதான், அதே இதில் ஒரு பக்கம் வேதம்தான் என்று அவர்கள் இம்மாதிரியான சண்டைகள் இவைகளிலே நாம் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதிகமான பிரச்சாரம் வரும் பொழுது நமக்கு ஒரு வேகம் வரும், உந்துதல் வரும். அது மிகவும் எளிதாக இப்ப அரசியல்வாதிகள் எப்படி தூண்டி விடுகிறார் அல்லவா, ஒரு விதமான உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு உடனே அதை வைத்தே கடகடவென்று ஓட்டுக்களை சம்பாதித்துக் கொண்டு விடுகிறார்கள் இல்லையா? அதே போல மதவாதிகள் அதை செய்கிறார் அல்லவா. உடனே நம்முடைய மதம் தான் அப்படியா இப்படியா, ராமர் கோயில் கட்டினா அதை இடி பண்ணி அதற்கு ஒரு குழுவை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதை உணர்ச்சி வசப்படுத்தி பிறகு தவறுக்கும் அதை பயன்படுத்தி விடுகிறார் இல்லையா? ஒரு மத தலைவர் ஏதாவது கொடூரமான செயலை செய்தால் உடனே நம் மத தலைவர் அவர் காப்பாற்றணும்னு காப்பாத்தி விடுறார். அப்ப என்னாச்சு, இந்துக்களுக்கு புஷ்குன்னு போச்சு. என்னடா இது நீதின்றது இவ்வளவுதானா நம்ம உலகத்துல? இவங்க கொடுக்கிற மெசேஜ் என்ன? ராமராஜ்யம், தர்மம் என்பது எப்பொழுதும் வெல்லும் என்கின்ற ராமருடைய ராஜ்யத்தை கொடுக்குதா சொல்லி நம்மளெல்லாம் கும்ப கூட்டி ஒரு அநியாயத்தை காப்பாற்றி விட்டு போயினே இருக்கிறது. இது இந்த மாதிரியான சூழ்ச்சி வஞ்சகத்தில் தான் போய் மாட்டிக்கொள்ளிற. அதுக்காக சொல்கிறேன், இதுல போய் நீங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது. இந்துக்கள் தான் நீங்க இருக்கிறதெல்லாம். அதனால் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தால், நம்முடைய மதம் பழைய மதம் அதை காப்பாதன, இன்னொருத்தனை ஒரு தூண்டி விட்டா அவன் கொஞ்சம் அட்டாக் பண்றதுக்கு பண்ணி விட்டுலாம், சைக்காலஜிக்கலா அவனை தூண்டி விட்டா அவன் திட்ட வச்சுட்டா போதும், நம்மளாம் சுருன்னு ஏறிடும். உடனே சண்டைக்கு விட்டு கொடுக்க கூடாதுன்னு கூப்பிட்டா அவன் பின்னால போயிடுவான். இந்த முதலிலே இம்மாதிரியாக ஒரு ஆட்டு மந்தைகள் செல்வதை போல இந்த மதவாதிகள் சமய தலைவர்கள் சொல்லுவதை கேட்டு அதன் பின்னால் ஒரு கும்பல் கூடி சமயத்தை காப்பாற்றுகிறேன் என்று செல்லாதீர்கள். முதலிலே அதற்கு ஒரு செக் பாயிண்ட் வைத்துக் கொள்ள, அதற்கு பிரேக் வைத்துக் கொள்ள. அது தவறுக்கு உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். கும்பல் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால் ஒரு விஷயத்தை சொல்லி உணர்ச்சியை தொட்டி கும்பல் கூட்டி இப்படி அரசியல் செய்வதை போலவே இன்று சமயம் செய்கிறது. முதலில் அதை செல்லாதீர்கள். முதலிலே இதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் நடுநாடி இறைவனை அந்த பஞ்சாட்சரம் ஜபம் செய்து பக்தி செய்து கொண்டே இருந்தால், இப்பொழுதுதான் நான் இங்க சாமியார். நான் சின்ன வயசுல இளம் வயசுல அண்ணனூர்ல நான் எப்படி இருந்தேன் தெரியும். என்னுடைய சித்தப்பா மகள் சகோதரி வந்துட்டு அவங்க கூட கேட்டு பாருங்க. அப்பொழுதெல்லாம் தீவிர பயிற்சி, ஒரு பட்டா போட்டு அது உள்ள சர்வசதாகாலம் ஜபம் தான். வெளியில கொண்டு வந்து கஞ்சி தான் மாட்டி வைக்கணும் வந்து மாட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. தீவிரமா அந்த பஞ்சாட்சர ஜபம் தியானம் இது மட்டும்தான் எனக்கு வாழ்க்கையா இருந்தது. அதற்கு பிறகுதான் அந்த பூரண நிலை என்பதை இறைவன் அருளி அனுபூதி என்பது பிறகுதான் சித்தியானது. அதுக்கு பிறகுதான் இங்கு வந்து மேலும் தனிமையில் இருந்தேன். பிறகு குருநாதர் சொன்னதனால் வருகிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும். உங்களுக்கு எல்லாம் என்னால் முடிந்தவரை சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆனால் ஆதியில எது, இதனுடைய அஸ்திவாரம் எது என்றால் இதுதான் பஞ்சாட்சரம் ஜபம், தனிமை, தியானம், இவ்வளவுதானே தவிர மீதி மதங்களோ மத சண்டைக்கான தீவிரமான வாதங்களோ உணர்ச்சிகரமான
விஷயங்களோ இல்லவே இல்லை. அதிகபட்சமா இவங்கெல்லாம் அப்ப குழந்தைங்க தான். அதிகபட்சமா பகவத்கீதை வகுப்பு எடுப்பவங்களாம் உட்கார வச்சுன்னு பகவத்கீதையை பத்தி சொல்லிவிடுவோம். பட்னதார் கதை பேசினே இருப்பேன். குருநாதர் சொன்னா அதையும் நிறுத்திடா, தீவிரமா கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணணும்னா அதையே நிறுத்தி விட்டு ஒரு கொட்டாய் போட்டு எல்லாரும் சேர்ந்து கொட்டாய் போட்டு கொடுத்தாங்க. சாப்பாடு எனக்கு கஞ்சி தான் வைக்கணும், அது மேலே அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். கஞ்சி கொண்டு மாட்டிட்டு போயிடுவாங்க. நானே வந்து எடுத்துக்கின்னு யாரையும் பார்க்காம இருப்பேன். ஒரு நாள் அப்படி இருந்தேன். அப்புறம் வாரம் ஒரு முறை அங்கே வெளியில வருவேன். அப்படி அப்படியே வந்தது. பிறகு அந்த ஜபந்தவம் தியானம் தான் சித்தியாகி ஞான அனுபூதி குருநாதர் முன்னிலையில பக்குவப்பட்டாய் என்று ஞான அனுபூதி சித்தியானது. அது பிறகு நான் என்ன மக்களுக்கு எடுத்து சொல்றது, 2-3 வரிகளில் முடிந்து விடுகிறது வாழ்க்கையே. சிவசிவா என்று கிட, இவ்வளவுதான். யாராவது கஞ்சி குடித்தால் குடித்து விடு, இதோடு முடிந்து விடு. என்னோட உபதேசமே அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவுமே இல்லை. எனக்கு பிரச்சாரமே இவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவுமே இல்லை. இப்படி செய்தால் நீங்கள் என்னை போல இறைவனை உணரலாம், சாமியார் ஆகலாம், இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அப்ப குருநாதன் அனுகிரகம் தான். என்ன பேசுவது என்று யோசிக்கும் பொழுது இப்படி ஒரு பாடல் வரி எழுந்து வந்து உண்மைகளை சொல்லி கொடுத்துட்டு போய்விடுகிறது. உடனே அதை பற்றி உங்களுக்கு அந்த பாடல உண்மை எனக்கு தெரிந்து விடுகிறது. ஆஹா, அருமையாக சொல்கிறார் இந்த சித்தர், இதான உண்மை. நடுநாடியிலே பூரணன் என்பவன் இருந்தால் அந்த பூரணனை அதிலே ஆழ்ந்தால் பேசுவதற்கே மனசு வராது, வெளியில வருவதற்கு தியானம் கலைப்பதற்கு மனசு வராது. அப்படியே இருக்கலாம் என்று தோன்றிவிடும். அதை வைத்துக் கொண்டுதான் உங்களிடமும் நான் பேசுகிறேன். மற்றபடி இந்த மத பிரச்சாரங்கள், நம்முடைய மதம், நம்முடைய வேதம், வேதாந்தம், இதை காப்பாற்றணும், வாங்க போக பெரிய கும்பல் கொடுங்க, போகாதீங்க. இந்துக்களாக இருக்கிற பெரும்பாலும் இது கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்தால் நான் அவங்களுக்கு பைபிளுக்கு இப்படி சொல்லி கூப்பிட்டா போவாதீங்கன்னு தான் சொல்லுவேன். குரானுக்கு இப்படி சொல்லி கூப்பிட்டா போவாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏனென்றால் புத்தகங்கள் அவளில் உண்மைகள் இருந்தாலும் மனிதர்களால் பல ஆயிரம் ஆண்டுகள் கையாளப்படுவதனால் அதை கையாளுகின்ற மனிதன் சிறிது சிறிதாக தன் சுயநலத்திற்காக அதை திருப்பி திருப்பி நிறைய திசை திருப்பி அதில் செருகி விதவிதமாக திரித்து அதுதான் இப்பொழுது கையில் இருக்கிறது. அப்படி போராடி காப்பாற்ற வேண்டிய அவசியம் கூட அது இல்ல. ஏற்கனவே கெட்டு போயிடு, ஜாதியை நுழைத்து விட்டார்கள், கடவுள் ஜாதியை படைத்தான் என்று. இப்போது பிரம்மேந்திரரே வந்து சொல்லுகிறார், இறைவன் எந்த தரப்பு மக்களையும் இறைவன் பிரிக்கவில்லை, சமயங்களே ஜாதிகளை பிரித்து அவர்களை நியாயப்படுத்தியது என்று சொல்லுகிறார். அதை கேட்ட எனக்கு அது பயன்பட்டது இல்லையா? என்னை போல ஒரு இரவு பயன்பட்டு நாங்கள் தேடியே விட்டோம் குருநாதர் முன்னிலையிலே. ஆனால் பெரும்பான்மையான மக்களுக்கு அது பயன்படாமலே தான் இருக்கிறது. நேர்கண்கூடாக பார்க்கிறோம். ஆக இவ்வளவு பெரிய குருநாதர் சொன்னார், பக்தி வைத்து நாம் தேறியவுடன் தேரும் வரை மற்றவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குருநாதர் சொல்லினா அதுவும் குருநாதர் உபதேசம் தான். நீ நான் கடவுள், இந்த மூன்றை தவிர வேறு எதற்கும் செல்லாது என்று சொன்னார். நீ கடவுளை தேடுகின்ற சீடன், நான் கடவுளை தெரிந்த குரு. நம் இருவருக்கும் இடையிலே பொருள் கடவுள். உனக்கு கடவுள் தெரிய வேண்டும், எனக்கு என்னுடைய வேலை உனக்கு கடவுளை காட்ட வேண்டும். அவ்வளவுதான். நம்ம 2 பேருக்கு நடுவில் சப்ஜெக்ட் கடவுள். இது தவிர மூன்றாவதாக இவன் இப்படி இருக்கிறான், நான் அப்படி இருக்கிறான், இவன் சொட்டா, இவன் சொல்ல, இவன் குத்திட்டான், இவன் கிள்ளிட்டான்னு சொன்னா நீ என் சீடன் ஆக முடியாது, என்கிட்ட வராதன்னார். எப்படி இவ்வளவுதான், இப்படிதான் வளர்ந்தார். அதே போலதான் நான் வளர்ந்தேன். ஆனால் வளர்ந்து தேறிய பிறகு திரும்பி பார்த்தால் என்னோடு படித்தவர்கள் பலர் இம்மாதிரி படிக்கவில்லை என்பது பின்னால் தான் புரிகிறது. அவர்களுக்கு இந்த உண்மைகள் தெரியாமல் போய்விட்டது. அதே வகுப்பிலே தான் உட்கார வச்சு சொல்லிக் கொடுத்தாரு. எனக்கு ஒண்ணு நான் 7-8 வருஷம் பரீட்சை கொடுத்தாருன்னா என்ன தனியா கூட்டின்னு போய் பர்சனலா அப்படிலாம் எதுவுமே இல்லை, கும்பலோடு கும்பலதான் உட்கார்ந்து இருப்பேன். அதிலேயே உட்கார்ந்து கொண்டு அதையும் சொன்னார், எங்கோ ஒரு காட்டிலே நீ ஞானம் பெறப்போவதில்லை, ஆரவாரமான இந்த உலகத்தில் தான் நீ ஞானம் பெறப்போகிற. அதோடு குருநாதர் உபதேசம். அதையும் ஆரவாரம் நடுவில் உட்கார வச்சுதான் பக்குவப்படுத்தி அவர் வந்து இந்த ஞான உபதேசம் சொன்னார். அவருடைய பாடங்களை தான் சொல்றேன், அவரிடம் தெரிந்து கொண்டதான் சொல்லி எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கிறது. பூரணமடைந்த ஒரு ஜானி, ஒரு சித்தர் பாடல், நமது அனுபவம் எல்லாம் சேரும் பொழுது பிறகு புரியுதாக இது தேவையற்றது இல்லையா? வேதாந்த சொசைட்டி எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? வேதாந்த சொசைட்டி அவங்க நிறைய விளக்க சொல்றாங்க. நான் அதுல கிட்ட நான் போவே இல்லை. அது விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அதுகிட்ட சண்டைக்கு போகணும். அது விளக்கம் தெரியறதுக்குள்ள நம்மளுக்கு 90 வயசு செத்து போடும். மொத்த வேதாந்தமும் அவ்வளவு பெருசு, வேதம் அவ்வளவு பெருசு, இதை கத்துக்கணும், அது சமஸ்கிருதம் கத்துக்கணும், அது கத்துக்கணும், இந்த வயசுல போய் எதை கத்துன்னு என்னத்தை பண்ற, அதுகிட்ட போக முடியும். ஆனா ஒரு சில வரிகள் அவை தமிழிலே அவை என்னிடம் என் முன்னால் தோன்றும்
தெரியும் பொழுதே அவை உயர்ந்த நிலையில் இருக்கிறது என்பது இறைவன் காண்பித்து விட்டுகிறான். சும்மா ஒரு அகஸ்மாத்தா பட் இது திட்டிமனம் லைப்ரரியில் எதுக்கோ ஒரு வாட்டி போகணும், அந்த கோயிலுக்கு போட்டோம், அப்படியே ஒரு லைப்ரரியில் போடும் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸுக்காக. சும்மா அந்த அந்த அது அது எங்க ஏதோ ஒரு புஸ்தகம் இருந்தது, அது பற்றி தமிழ்ல ஒரு வேத ஏதோ ஒரு தர்கத்தில் அதுல சொல்லி உலகத்திலே மிக பெரிய பொருள் எது, உலகத்திலேயே மிகவும் சிறிய பொருளும் அதுவே தான், அது எதுன்னு கேட்கு. உலகத்திலேயே எது மிக பெரிய பொருளோ அதுதான் உலகத்திலே மிக சிறிய பொருள், அது எது என்று ஒரு கேள்வி. உடனே அந்த அரசன் ராஜனே இதை சொல்லு என்று கேட்கிறது. உடனே அந்த அரசன் அதற்கு விளக்கம் சொல்ல, இது தமிழிலே போட்டிருக்கிறார்கள். அந்த தமிழிலே போட்ட அந்த விளக்கம் அதை நான் படித்த அந்த கணமே என்னை மிகவும் அந்தரத்தில் பறப்பது போன்ற உணர்வுக்கு தூக்கி சென்று விட்டது. அவ்வளவு லேசானது. உலகத்திலே மிகப்பெரிய பொருள், உலகத்திலே மிகவும் லேசான பொருள் அதுதான், கணமே இல்லாத பொருள் அதுதான், மிகப்பெரிய பொருள் அதுதான் என்று அதை படித்து மாத்திரமே அப்படியே மிகவும் லேசான ஒரு உணர்வு, பறப்பது போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டு விட்டது. அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டது, இவர்களை சொல்வது போல அந்த மொழியிலே இல்லை உண்மை. தமிழ் மொழிபெயர்த்து அதை படிக்கும் பொழுது அந்த அனுபவம் வருகிறது, அந்த அர்த்தத்திலே தான் இருக்கிறதே தவிர இவர்கள் சொல்லுது அந்த மொழி காப்பாற்றப்பட வேண்டும் தான். ஏனென்றால் அந்த மொழியிலே நல்ல விஷயங்கள் இருக்கும் பொழுது அவை காப்பாற்றப்பட வேண்டும். ஆனால் இப்பொழுதும் அதுதான் முடிவான மொழி என்று சொல்லுவதற்கு இல்லை. ஏனால் அதனுடைய தமிழ் மொழியாக்கம் எனக்கு அந்த அனுபூதி தருது. அதை படிக்கின்றவனுக்கு இருக்க பக்குவம் தான் இந்த இடத்துல முக்கியம். அதனால் அப்பொழுது அந்த வேதத்தில் உண்மையும் இருக்கிறது இல்லையா, அது அந்த அந்த அனுபவமும் இருக்கிறது. ஆனால் அது இடையிலே ஜாதி என்ற ஒரு நச்சுத்தன்மையும் புகுத்தப்பட்டு விடு. இதற்கு வைத்த பக்தி அதன் மேலும் வைத்து விடுவான், அவ்வளவுதான். வைத்தவுடன் அந்த தவறான விஷயத்தின் பக்தி வைத்தால் தவறாகவே போய்க்கொள்ள. காப்பாற்ற கடவுள் தான் வர வேண்டும். அதனால்தான் திரும்ப திரும்ப ஜபதவம் இறைவனை எண்ணுவது எல்லாம் திரும்ப திரும்ப ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த உலகத்திலே உண்மை கிடைப்பது அரிதாக இருக்கிறது. கடவுள் விஷயத்திலேயே கூட கலப்படம் என்பது ஏற்பட்டு விட்டதனால் ஆனால் நமக்கு உண்மையும் வேண்டுமானால் கடவுளை விடாமல் நாம் பக்தி செய்து கொண்டிருந்தால் அந்த உண்மை எங்கு இருக்கிறதோ மெதுவாக அங்கு தள்ளி கொண்டு போய் நம்மை சேர்க்கிறார். அதுக்கு பிறகு எந்த ஒரு பொருளை கையில் எடுத்தாலும் அந்த பொருளிலே உள்ள உண்மையும் நமக்கு தெரியப்படுத்தி விடுகிறார் இல்லையா. இது இருக்கிறது. இது ஒரு சாலையில் நடந்து சொல்லும்போது ஒரு சின்னோண்டு ஒரு கிழிந்த ஒரு காகித துண்டு கிடைச்சது. அதை சும்மா எடுத்து படிச்சு பார்த்தான். அப்போ அதுல உடனே ஒரு சின்னதா ஒரு கட்டம் போட்டு ரிக்வேதத்தில் சொல்லுகிறது, ஒரு குடும்பத்திலே 3 மகன்கள் இருந்தால் அதிலே மூத்த மகன் ஆன்மீகத்தில் செல்வான். ஒரு சரியான குடும்பம் சொல்லுகிறது, ஒரு பெற்றோர் சரியானவர்களா இருந்தால் அவர்களுக்கு 3 மகன்கள் இருந்தால் மூத்த மகன் ஆன்மீகத்தில் செல்வான், நடுவிலே உள்ள மகன் விவசாயம் செய்வான், குடும்ப விவகாரங்களில் இருப்பான், 3வது உள்ள கடைசி மகன் அரசியல்வாதி ஆகவான் என்று இருக்கிறார். எங்க வீட்டுல நாங்க 3 பேர். நான் மூத்த பையன், நான் இப்படி ஆன்மீகமா இதெல்லாம் படின்னு இருக்கிறேன். 2வது நடுவில் இருக்கிறவன் அவன் தான் குடும்பம், இது எதையுமே வரமாட்டான், இதெல்லாம் உங்களோட வச்சுக்கோ, என்னை ரொம்ப இழுக்காத சொல்லிட்டு அவன் நல்லா எம்ஏ எம்எட் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் இதெல்லாம் படிச்சு அவன் வாத்தியாரத்துல நல்ல குடும்பம் நடத்தின்னு அவன் இருக்கிறான். சரியா 2வது 3வது பையன் அரசியல்ல. இது எப்படி அந்த ரிக்வேதம் எப்படி சொல்லுது, அது எப்படி எங்க குடும்பத்துல இந்த 3 பசங்களும் 3 எப்படி இருக்கிறோம்? அப்போ உண்மை இருக்கிறது, அந்த ரிக்வேத அந்த விஷயத்திலே உண்மை இருக்கிறது. அந்த உண்மை விஷயம் மட்டும் பறந்து என் கையிலே அகப்படுகிறது. அந்த உண்மை விஷயம் மட்டும் அந்த திண்டிவட லைப்ரரியில் இருக்கும்போது அது என் கண்ணிலே படுகிறது. இது எப்படி தெரிகிறது? கடவுள் அருள் இருந்ததானே, இருப்பதனால் தானே இல்லையா. கடவுள் அருள் பெறுவதற்கு முன்னால் இந்த வர்ணாசிரம நியாயம் என் கையில் கிடைத்து விட்டது. கடவுள் நாள் ஜாதியை படைத்தது உண்மைதான், அன்னைக்கே சொல்லிட்டேன். அதெல்லாம் திரும்ப சொல்ல விரும்பல. ஏன்னா அவங்க பக்தர்கள் எல்லாம் கோவப்படுவாங்க. அவங்க பக்தி பட்ட ஒரு மகானை நீ ஒரு பத்தி பேசறது கூட உனக்கு தகுதி இருக்குதான்னு அதான் பாதிக்கிட்ட போல ஒரு வாட்டி சொல்லிட்டு அதோட முடிஞ்சுட்டு அது ஏத்துக்கிறாங்களா அவங்க இஷ்டம். ஆனா அவங்கெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு அது முன்னால கிடைக்கவா அதை நம்பிட்டு இருந்தேன் நான். அப்புறம் சிதம்பரம் கோயில்ல பிஇ படிக்க தொட்டு அங்க நடராஜர சுத்துதான் குருநாதர் கிட்ட போய்
அவர் தான் போடா மடையான்னு அதை தூக்கி போடுற முட்டாளு சொல்லிட்டு தூக்கி போட வச்சார். அதனால சுத்தமே அந்த புண்ணியம் தான் அங்க கொண்டு போய் சேர்த்து அந்த பொய்யை தூக்கி போட வச்சுது. அதனால்தான் சொல்ற அந்த பக்தி செய்து கொண்டே இருப்பது வீணாவது இல்லை. நாம குடும்ப கஷ்டம் தீங்கணும், அந்த கஷ்டம் போனோம்னா பக்திக்கு போறோம். ஆனாலும் அதோட நிறுத்துறது இல்லை. இறைவன் அந்த கஷ்டத்தையும் போகிறான். ஆனா மேற்கொண்டு நமக்கு பெரிய அனுகிரகமும் அதே கடவுள் பக்தி தான் நம்மளுக்கு கொடுக்குது. அதே கடவுளை பக்தி செய்ய உடனே அவன் நம்மள சரியான இடத்துல எடுத்துட்டு போய் அந்த தவறான தகவல்களை தூக்கி போட்டு சரியான தகவல் எதுவும் அதை கொடுத்து, இதெல்லாம் எனக்கு தெரியலன்னா என்ன இப்படி இவங்களெல்லாம் உட்கார வச்சு எனக்கு அது தவறு இருந்தது நானும் உங்களை வச்சுன்னு என்ன பண்றது? கடவுள் 4 ஜாதி தான் ஃபர்ஸ்டா, நம்மளாம் 2வது ஜாதி 3வது ஜாதி 4வது ஜாதி, முதல் ஜாதி வந்தா ஒரு சல்யூட் அடிச்சு தான் ஆகணும். இப்படிதான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணும். இல்லை உங்களுக்கு ஏற்க முடியலன்னா அது நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இறைவன் எப்படி வழி நடத்துறான் பார் இல்லையா? அப்படி போய் அது அந்த பொய்யையும் காட்டி அதுக்கப்புறம் பக்தி செஞ்சோன்னா அது தூக்கி வெய்யும் காட்டி அதுக்கப்புறம் அது குருநாதர் பயிற்சி கொடுக்கும்போது அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரம் வச்சுட்டு இருந்தார். இதுக்குள்ளே சண்டையில இறங்கிட்டாதரா ஜாதி இல்லைன்னு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல நீ தேரு அப்படின்னாரு. ஜாதி இல்லைன்னு சண்டை போடுறவங்க கூட தேர்றது இல்லைன்னாரு. அதான் ஜாதி இல்லைன்னு சண்டை போட்டா கூட அவனு ஒண்ணு தேர்றது கிடையாது அப்படின்னாரு. அப்ப ஜாதி இருக்குதுன்னு சண்டை போடுறவனும் தேர்றது இல்லை, ஜாதி இல்லைன்னு சண்டை போடுறவனும் தேர்றது இல்லை. ஆனா ஜாதி இல்லைன்றது உண்மை. அப்போ நீ தேராமலே ஜாதி இல்லைன்ற உண்மை சண்டை போடுறவனா இருக்க போறியா, இல்லைன்னா தேறிட்டு அதுக்கப்புறம் உன் இஷ்டம் சண்டை போட்டாலும் கூட போடலாம் போடுற. எனக்கு இது பெட்டரா படுது. பெரிய குருநாதர் கிடைச்சிருக்க போது அந்த உண்மையை தெரிந்து கொள்ளதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? புஸ்தகத்தை வச்சுட்டு சண்டை போடலாம், திடீர்னு ஒரு குரூப் சேர்ந்துடலாம். வர்ணாசிரமம் இருக்குதான்னு அதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாமா அது என்ன நான் பிராமணே சேர்ந்து சால்ற அடிப்பான், ஆமாமா என்ன செய்யறது இருக்குதான் அப்படின்னு. அதுதான் பெரிய ஆச்சரியம். அவன் தான் போறான்னா அந்த அளவுக்கு பிரெயின் வாஷிங் பண்ண முடிகிறது. சமீபத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு இதுல, கிருஷ்ணர் கோயில் பத்தியும் அந்த கிருஷ்ணருக்கு தங்கச்சி யாருன்னு கேட்டிருந்தாங்க. சுபத்திரா தானே அர்ஜுனனுக்கு கொடுக்குறாரு. சுபத்திரா தான் தங்கச்சி. ஆனால் ஒரு பெரிய பரிதாபம் என்னன்னா, சுபத்திரா தங்கச்சி அவங்களுடைய வம்சத்துக்கு மாமா கிருஷ்ணர் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சுபத்திரா பசங்களுக்கு மாமாகாரம் கிருஷ்ணர் தானே, யாதவ கேஸ்ட். ஆனா எந்த அளவுக்கு ஒரு பிரெயின் வாஷிங் டெக்னாலஜி நம்ம இந்து மதத்துல இருந்தா, இந்த சுபத்ராவுடைய வம்சாவழிக்கு கிருஷ்ணர் கோயில்ல போய் கிருஷ்ணரை பூஜை பண்றதுக்கு தகுதி இல்லைன்னு அவங்களுக்கே மண்டையில் ஏற்றி வச்சுக்கிறான். இன்னைக்கும் நீங்க கிருஷ்ணர் கோயில்ல போய் இந்த யாதவ குரூப் பூஜை பண்ண முடியாது. அதான் சொன்ன, இது எவ்வளவு பரிதாபம். இது தாங்க சொந்த மாமாக்கு அந்த ஜாதியை சேர்ந்தவனுக்கு பூஜை பண்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவனை ஏத்துக்கு வைக்கணும்னு சாதாரண ஸ்கில் இல்ல, பயங்கரமான மூளை செலவை செய்தாதான் ஆமா எங்க மாமாவுக்கு பூஜை பண்றது எங்களுக்கு தகுதி இல்லை. ஏன்னா அது கூட எந்த தகுதி? ஜாதி தகுதி. நாங்க மட்ட ஜாதி, இவங்க மாமாவே அந்த ஜாதி தான், கிருஷ்ணரே அந்த ஜாதி தான். ஆனா அது ஞாபகமே வராது. நாங்க மட்ட ஜாதி, நீங்க தான் ஒஸ்தி ஜாதி, நீங்க தான் கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணணும். அந்த கிருஷ்ணர் பார்த்தா இந்த மட்ட ஜாதியில சேர்ந்தவர் தான். அப்ப எந்த அளவுக்கு டெக்னிக்கலா மூவ் பண்ணா இந்த குரூப் ஆமா எங்களுக்கு தகுதி இல்லைன்னு உங்களையே சொல்ல வச்சிடணும் இல்லையா? அந்த பிரச்சாரம் நாங்க போனா நீங்க எல்லாம் போய் அதான் செய்வீங்க. நேரா போய் ஒரு கோயிலா போய் நான் தான் இருந்தாலும் எங்களுக்கு தகுதி இல்லை, யாதவாக இருந்ததுன்னா கிருஷ்ணர் கோயில போய் எங்க ஜாதிக்கு தகுதி இல்லை, உங்க ஜாதி தான், நீ தான் போய் தண்ணி ஊத்திடுவான். சத்திரியாங்க இருந்தா எல்லாம் வீர வன்னியர்லாம் இருக்கிறாங்கல்ல, பெரிய களம் கண்டவர்கள், வீராதி வீரர்கள், இவங்க குரூப் போய் ராமர் கோயில்ல போய் சொல்லுவோம் எங்க ஜாதிக்கு தகுதி இல்லை, நாங்கெல்லாம் மட்ட ஜாதி, ராமருக்கு பூஜை பண்ண நீ தான் தண்ணி ஊத்தணும். அப்புறம் ராமரே இந்த மட்ட ஜாதி தான். அப்போ சத்திரியர் தானே ராமரு இல்லையா? இது இப்படிதான் செஞ்சுன்னு இருக்கணும். அதுதான் சொன்ன, இதுதான் பரிதாபம், நம் நாட்டினுடைய பரிதாபம். தன் சொந்த மாமானுக்கு தனக்கு பூஜை செய்யறதுக்கு ஜாதி தகுதி இல்லைன்னு ஒத்துக்கிறான். இவனே ஒத்துக்கிறான் ஜாதி தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த அளவிற்கு இங்க பிரெயின் வாஷிங் என்கின்ற மூளைச்சலவை நடக்குதுன்னு சொல்லி கொடுத்திருந்தேன். அது எதை போட்ட இது இப்படி இது நீங்கள் அது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக சொல்கிறேன். வேதமோ பைபிளோ குரான்லயோ உண்மைகள் இருக்கின்றன, ஆனால் அவைகளே இறைவனை அறுதியிட்டு
முடிந்த முடிவான பொருளாக கூறுகின்ற புத்தகங்கள் எவையும் இல்லை. இதுதான் முடிந்த முடிவு என்று கூற முடியாது. அதற்கான அந்த புத்தகத்தையே வழிபடுகின்ற நிலை, அந்த புத்தகத்தையே கடவுளாக்குகின்ற நிலை என்பது இருக்கக்கூடாது. இதுதான் நான் குருநாதரிடம் கற்ற அந்த பாடத்திலிருந்து எனக்கு புரிந்தது. குருநாதர் சொன்ன உனக்கு தெரிந்ததை வைத்து செயல்பட, அவ்வளவுதான். உனக்கு எப்படி புரிகிறது அறிகிறாயா, அந்த அறிந்தவரை புரிந்தவரை அப்படியே செயல்படுன்னு சொல்லியிருக்கார். எனக்கு இதுதான் புரிகிறது. அதுல உண்மைகள் இருக்கின்றன, ஆனால் அவையே முடிந்த முடிவான உண்மைகள் அல்ல. அதில் பொய்கள் கலந்து விட்டன. அந்த பொய்களை நீங்கிய உண்மைகள் அந்த நம்ம கையில வர வேண்டும் என்றால் கடவுள் அருள் இருந்தால்தான் வரும். பகவான் அனுகிரகம் செய்தால்தான் வரும். அதனால் பக்தி செய்யுங்கள். அதனால்தான் ராமநாம பஜன் சொல்லி கொடுக்குறேன், கூடவே நாடி சுத்தி சொல்லி கொடுக்குறேன், பஜன் சொல்லி கொடுக்குறேன், வசி வசி ஜபம் சொல்லி கொடுக்குறேன். நவராத்திரி நேரத்திலையும் விநாயகர் சதுர்த்தி போன்ற நேரங்களிலும் பூஜை செய்வதற்கு நீங்களே விருப்பமாக ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. கோயில்ல தான் ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் பூஜை செய்யணும், நம்மளுக்கு எல்லாம் பூஜை செய்யறதுக்கு தகுதி இல்லைன்ற அதை உடைச்சாச்சு. அப்போ இங்க எல்லோரும் உங்கள் கையாலே பூஜை செய்ய வைக்கிறேன். வைத்த அந்த ஒரு சந்தோஷம், பூஜை செய்யல ஒரு சந்தோஷம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அதையும் என்னால் செய்ய முடிகிறது. ஆனால் இந்த புத்தகங்களிலே உண்மைகள் இருக்கின்றன. இப்போ எனக்கு பல விதத்தில் உபயோகப்படுகிறது. இப்பொழுது நான் பூர்வ ஜென்மத்தை சொல்லுகிறேன். சென்ட் பீட்டராக இருந்து நான் திருஞான சம்பந்தனாக நான் 6ஆம் நூற்றாண்டு இறுதியிலே அவதாரம் செய்ய என்று சொல்லுகிறேன். அதற்கு எனக்கு பைபிளிலே அதற்கான குருநாதன் ஆசீர்வாதம் செய்தார். இறைவன் நிறைய அத்தாட்சிகளை கொடுத்து மேலும் ஊர்ஜிதப்படுத்துவான், அதை நிச்சயப்படுத்துவான்னு குருநாதன் ஆசீர்வாதம் பண்ணார். அதுக்கேற்றாற் போல பார்த்தா திருஞான சம்பந்தர் ஞானப்பால் குடிச்சுதான் தோடுடைய செவியல் பாடுறார் இல்லையா. 3 வயசு குழந்தையா இருந்த பொழுது அந்த அம்பாள் கிண்ணத்திலே பால் கறந்து கொடுத்தவுடன் 3 வயதிலே தோடுடைய செவியன் என்று பாடினார். இந்த ஞானப்பால் ரெஃபரன்ஸ் சரியாக அந்த பைபிளிலே சென்ட் பீட்டர் அந்த ஒருத்தர் பைபிள் தொகுதி எல்லா சீடலும் எழுதின ஒரு தொகுதி தான் அது. அதனால பேதுருன்ற தலைப்புல சென்ட் பீட்டர் தமிழ்ல பேதுருன்னு இங்க வச்சிருக்காங்க. அது ஒரு ஹிப்ரூல பேதுரு இருக்கலாம் போது, பேதுரு தான் சென்ட் பீட்டர். அந்த பேதுருன்ற தலைப்பில் நீங்க இப்ப எடுத்து பார்த்தாலும் அந்த பீட்டர் அதை குறிப்பிட்டிருப்பார். கள்ளமில்லா ஞானப்பாலுக்காக ஏங்கி காத்திருங்கள்னு சொல்லுவார். அப்போ சென்ட் பீட்டர் குறிப்பிடுகின்ற 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் குறிப்பிடுகின்ற அந்த ஞானப்பால் விவகாரம், அதுக்கு பிறகு 700 ஆண்டுகளுக்கு பிறகு சம்பந்தருக்கு இந்த இடத்துல அம்பிகை ஞானப்பால் கொடுக்கிறார். அப்பொழுது எனக்கு இன்னும் ஊர்ஜிதமாகி விட்டதா, சென்ட் பீட்டருக்கும் சம்பந்தருக்கும் உள்ள தொடர்பை அந்த பைபிள் புத்தகத்தின் மூலமாக எனக்கு மேலும் குருநாதர் சொன்ன ஆசீர்வாதம் மேலும் உனக்கு ஊர்ஜிதப்படுத்துவான் இறைவன் என்று சொன்னார். மேலும் எனக்கு ஊர்ஜிதப்படும். இப்படிதான் எனக்கு உபயோகப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த புத்தகங்கள் எல்லாம். இந்த புத்தகங்களும் குறிப்புகளும் இவை பயனற்றவை என்று சொல்ல முடியாது. இவை அனுபவம் வந்த பிறகு இன்னும் நிறைய அனுபவம் இருக்கிறது. உபநிடதம் படிக்கும் பொழுது கூட மகாநாராயண உபநிடதம் ஒருத்தர் படித்து காட்டினார் என்னிடம். அந்த அனுபவம் அப்படியே எனக்கு ஒளிர்ந்தது. அந்த அனுபவம், அதில் இருக்கிற அனுபவம். ஆனா அந்த புத்தகத்தில் முடிகிறது, இது யாருக்கு இது அனுபவமாகிறதோ அவனே சாட்சாத் மகாநாராயணன் என்று முடிகிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அது அது அதுல போட்டிருக்கும் ஒரு பரபிரம்ம சுரூபம் எப்படி இருக்கும், அது எப்படி அதை அவர் ஒருத்தர் படிச்சுதான் காட்டினார் என்கிட்ட. அதை சாமி உங்க முன்னால இந்த உபநிஷத்தை நான் படிச்சு காட்டுறேன்ட்டு படிச்சு காட்டுறேன். அவர் மட்டும்தான் இருந்தார். அப்ப படித்து காட்ட விட அந்த அனுபவம் அப்படியே எனக்கு ஒளிர்ந்தது. இப்படி அவர் படிக்கிறார், அது ஒளிர்கிறது. சரி, குருநாதர் ஆசீர்வாதம். ஆனா முடிக்கும் பொழுது இப்படி முடிந்தது. இது யாருக்கு அனுபவமாகிறதோ அவனே சாட்சாத் மகாநாராயணன் ஆவான் என்று முடிந்தது. ஆனா அதுக்கப்புறம் நான் தான் மகாநாராயணன் ஆயிட்டேன், அவர் முதல் ஏறி உட்காந்து தூக்கப்படான்னு சொல்லல. அனுபவம் எனக்கு உபயோகப்படுகிறது. அந்த புத்தகத்தில் இருக்கிற உண்மை என்பது உண்மையாக இருக்கிறது, உபயோகப்படுகிறது. பைபிளில் இருக்கிற உண்மை எனக்கு உண்மையாக இருக்கிறது, உபயோகப்படுகிறது. குர்ஆனிலே முகமது நபிகள் சொல்லுகிறார், 5 மனைவிகளை நீ முறையாக எல்லா விதமான சௌகரியங்களோடும் அனுபவித்து வாழ்ந்தாலும் கூட இறைவனால் கிடைக்கின்ற அந்த உயர்ந்த பேரின்பத்தின் முன்னால் இவை அனைத்தும் அற்ப சுகமே. தெளிவாக சொல்கிறார் முகமது நபிகள். அற்ப சுகத்திற்கும் இந்த பெரிய இன்பத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று தெளிவாக சொல்லி எனக்கு அது உபயோகப்படும், ரொம்ப பிடித்திருக்கிறது. குர்ஆன் இப்படித்தான் மக்களிடம் போய் சேர வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. குர்ஆனுடைய இந்த உண்மையைத்தான் மக்களிடம் போய் சேர்த்திருக்க வேண்டும். அப்பொழுது மக்கள் உலக வாழ்க்கையை வாழ்ந்தால் கூட இவை அனைத்தும் அற்ப சுகம் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு வாழ்வார்கள். இதை விட பெரிய சுகம் இறைவனிடம்தான் இருக்கிறது. அந்த இறைவனை நாம் தொழுது 5 வேளை தொழுது அல்லாஹ் என்று ஓதி
அந்த முகமது நபி அனுபவித்த அந்த பெரிய சுகம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை அப்படி ஒரு நோக்கத்தோடு ஒரு முஸ்லிம் சமுதாயம் வளர்ந்திருக்க வேண்டும். ஆனால் எங்குமே அப்படி நடைமுறை சாத்தியமில்லை. எந்த மதமாக இருந்தால் அது ஜாதி விஷத்தை பரப்பிவிட்டு சென்று விடுகிறது. அது நடுவில் தடுமாறி ஒரு ராமணர், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், புத்தர் எல்லாரும் நான் மேல கலந்தவங்க தான் எல்லாமே. அதில் அதுல தடுமாறின்னு அதுல எப்படி எப்படி உருண்டு பறந்து வந்துடுறாங்க. அதே போலதான் குரானும் இருக்கும். அதே போலதான் ஒரு குரான்னா இப்போ ஷிரடி சாய்பாபா முஸ்லீம் பெரிய மகான் இல்லையா, அதுல அவரு அவர் வருகிற தடுமாறி அவர் இதுக்குள்ளெல்லாம் மாட்டல. அதே போல பைபிள் எடுத்துக்கொண்டால் கிறிஸ்டியானிட்டிலையும் ஒரு சிலர் தேடித்தான் வருகிறார்கள். ஆகக்கூடி அதை தான் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். நம் புத்தகங்களை நம்புவதை விட பகவானை நம்புங்கள். அந்த கடவுளை பக்தி செய்து கொண்டே இருந்தால் புத்தகங்களில் உள்ள உண்மையும் நமக்கு தெரியப்படுத்துவான். அதில் உள்ள கெடுதிகளையும் நமக்கு எச்சரிக்கைப்படுத்தி அவை நம்மிடம் ஒட்டாமல் பார்த்து கொள்வான். அதை இன்றைய பாடமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து அடுத்த வாரம் நான் சந்திக்கிறேன்.